ஒரு வண்ணக்கனவு சிறகடித்து பறந்து சென்றால் அது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், நாம் இன்று இயற்கையின் ஓர் அற்புதம், வண்ணங்களின் கவிதை, பட்டாம்பூச்சியை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம். பட்டாம்பூச்சியின் அறிவியல் பெயர் லெபிடாப்டரா என்ற குடும்பத்தைச் சேர்ந்தது. தமிழில் நாம் இதனை பட்டாம்பூச்சி என்றே அழைக்கிறோம். திருச்சியில் உள்ள பட்டாம்பூச்சி பூங்கா போன்ற சிறப்பு பூங்காக்கள் தமிழகத்தில் கூட உள்ளன. அண்டார்டிகா தவிர உலகின் அனைத்து கண்டங்களிலும் சமவெளிகள் முதல் மலைகள் வரை பட்டாம்பூச்சிகள் காணப்படுகின்றன. பட்டாம்பூச்சியின் தோற்றம் மிகவும் மென்மையானது. அதன் அழகிய சிறகுகளில் லட்சக்கணக்கான நுண்ணிய செதில்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அவை சூரிய ஒளியை பிரதிபலித்து நமக்கு பல்வேறு வண்ணங்களை காட்டுகின்றன. அதன் தலையில் உள்ள உணர்கொம்புகள் ஆண்டெனாயே வாசனையை உணரவும் சமநிலையை பேணவும் உதவுகின்றன. உணவை உறிஞ்சுவதற்கு அதன் முகத்தில் ஒரு சுருண்ட குழாய் போன்ற அமைப்பு புரோபாஸ்டிஸ் உள்ளது. பட்டாம்பூச்சிகள் பகல் நேரங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். இரவில் அவை இலைகள் அல்லது புதர்களுக்கு அடியில் ஓய்வெடுக்கும். இவை பொதுவாக தனித்து இருக்கும் விலங்குகள். ஆனால் மொனார்க் பட்டாம்பூச்சி போன்ற சில இனங்கள் உணவு மற்றும் தட்பவெப்பநிலைக்காக ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் கூட்டமாக பயணிக்கும். இவை பொதுவாக அமைதியான, பயந்த சுபாவம் கொண்டவை. பட்டாம்பூச்சியின் முக்கிய உணவு மலர்களின் தேன். உறிஞ்சு குழாயின் உதவியால் அவை மலர்களில் உள்ள தேனை உறிஞ்சிச் சாப்பிடுகின்றன. ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால், பட்டாம்பூச்சிகள் தங்கள் உணவை கால்களால் சுவைக்கின்றன. ஒரு பட்டாம்பூச்சியின் வாழ்க்கை ஒரு முழுமையான உருமாற்றத்தின் கதை. முதலில் ஒரு முட்டை, பின் அது ஒரு கம்பளி பூச்சியாக லார்வா மாறுகிறது. இந்த கம்பளி பூச்சி நிறைய உணவை உண்டு வளர்ந்து பின் கூட்டுப்புழு பியூபிஏ என்ற நிலையை அடைகிறது. இந்த கூட்டுப்புழு நிலைக்குள் ஒரு அதிசயம் நிகழ்கிறது. கம்பளி பூச்சி ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக உருமாறி வெளிவருகிறது. பட்டாம்பூச்சிகளின் தற்காப்பு உத்தி மிகவும் நுட்பமானது. அவை பெரும்பாலும் இலைகளின் வடிவம், மரப்பட்டைகளின் நிறம் அல்லது வேறு விஷமுள்ள பூச்சிகளின் தோற்றத்தை ஒத்திருக்கும். இது வேட்டையாடும் விலங்குகளை குழப்ப உதவுகிறது. மேலும் சில பட்டாம்பூச்சிகள் ஒருவித கெட்ட வாசனையை வெளியிடும். மனித வாழ்க்கைக்கும் பட்டாம்பூச்சியின் வாழ்க்கைக்கும் இடையே பல ஒற்றுமைகள் உள்ளன. ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து முதிர்ச்சி அடைவதைப் போல பட்டாம்பூச்சியும் முட்டை, கம்பளி பூச்சி, கூட்டுப்புழு மற்றும் முழு வடிவம் என பல நிலைகளை கடந்து செல்கிறது. மனிதர்களால் புற ஊதா ஒளியை பார்க்க முடியாது, ஆனால் பட்டாம்பூச்சிகளால் அதை பார்க்க முடியும். பட்டாம்பூச்சிகள் ஆன்மாவின் அல்லது புத்துயிர் பெறுதலின் சின்னமாக கருதப்படுகின்றன. ஒரு பட்டாம்பூச்சி உங்கள் மீது அமர்ந்தால் அது நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது. உங்களை உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், உலகின் மிகப்பெரிய பட்டாம்பூச்சிகளுள் ஒன்று குவீன் அலெக்சாண்ட்ராஸ் பேர்ட்விங். அதன் இறக்கைகள் 25 சென்டிமீட்டர் வரை இருக்கும். ஆனால் பெரும்பாலான பட்டாம்பூச்சிகளின் ஆயுள் வெறும் 2 முதல் 4 வாரங்கள் மட்டுமே. இந்த குறுகிய காலத்திற்குள் அவை பல அதிசயங்களை நிகழ்த்துகின்றன. பட்டாம்பூச்சிகள் மனிதர்களுக்கு எந்தவித ஆபத்தையும் விளைவிப்பதில்லை. அவற்றின் முக்கிய எதிரிகள் பறவைகள், சிலந்திகள் மற்றும் ஓணான் போன்றவை. ஆனால் அவை இன்று எதிர்கொள்ளும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் மனிதர்களால் ஏற்படும் வாழ்விட அழிப்பு, பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு மற்றும் காலநிலை மாற்றமே. பட்டாம்பூச்சிகள் சூழல் மண்டலத்தில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றன. அவை மலர்களுக்கு தேன் குடிக்கும் போது மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன. அவை இல்லை என்றால் பல தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்ய முடியாது. இதன் மூலம் அவை நமது உணவுச் சங்கிலியையும் காடுகளையும் பாதுகாக்க உதவுகின்றன. சில வகை பட்டாம்பூச்சிகள் பரவலாக காணப்பட்டாலும் வாழ்விட இழப்பு மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு காரணமாக பல இனங்கள் அழிந்து வரும் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. இந்த காணொளி மூலம் பட்டாம்பூச்சிகளின் அழகான உலகத்தை பற்றியும் அவற்றின் முக்கியத்துவம் பற்றியும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த சிறிய உயிரினங்களை பாதுகாப்பது நமது கடமை. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள்.